அறிவித்திடு அறிவித்திடு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை அறிவித்திடு. தமிழக அரசே கூட்டுறவுத்துறையே ரேஷன் பொருட்களை பொட்டலமாக வழங்கிடுக. தனித்துறை என்னாச்சு? அனைவருக்கும் வணக்கம். 15 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மூன்றாம் நாள் இந்த கடைசி நாள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தெரியல இப்போ ப்ளூடூத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ப்ளூடூத் அனுப்பிச்சிருக்கிறத பற்றி தப்பு இல்லை. எங்களுக்கு பொருள் எங்கேருந்து வருதோ அந்த குடோன்லையும் ப்ளூடூத் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ளூடூத் அணைச்சிருக்கணும், எங்கள் கடையிலேயே அடைச்சிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை. டேரெக்டாகவே நாங்கள் பொருளும் குறையாமல் போடணும், மக்கள்கிட்டையும் எந்த ஒரு பேச்சு திட்டையும் வாங்காமல் அவங்களுக்கு பொருளை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். அவங்கள்ட்டையும் திட்டு வாங்கிட்டு நாங்களும் பொருளை அவங்களுக்கு எப்படி கரெக்டாக கொடுக்க முடியும்? அதே அந்த ப்ளூடூத் அங்கே அணைச்சா தானே நாங்கள் கரெக்டாக அங்கே பொருள் கொடுக்க முடியும். அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எங்களுக்கு 5 ஆண்டுகள் முடிந்து ஊதிய உயர்வு பண்ணித்தர வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஊதிய உயர்வையும் தயவு செஞ்சு எங்களுடைய கஷ்டத்தை நினச்சி ஒரு நல்ல ஒரு ஊதிய உயர்வு செஞ்சு தருவாங்க. நாங்கள் கவர்மெண்ட் மாநில தழுவிய வேலை நிறுத்தம். இது நியாய விலைக் கடை பணியாளர்களின் வேலை நிறுத்தம். உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு. தமிழக அரசு எடை குறைவு இல்லாமல் வழங்க சொல்வது நியாயம்தானா? நீதிதானா? நீதிதானா? தமிழக அரசே பதில் சொல்லு. கேட்கிறோம் கேட்கிறோம். அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக கேட்கிறோம். என்னாச்சு என்னாச்சு? கலைஞ்சிடுக கலைஞ்சிடுக. தாய்மானவர் திட்டத்தில் குறைபாடுகளை கலைஞ்சிடுக.